வீட்டிலேயே ஈஸியாக நாங்கள் இந்த தக்காளி சோஸை செய்து கொள்ளலாம். சீனி போட்டுக்கொள்ளுவோம். இதை கண்ணாடி போத்தலில் அப்படி ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். வணக்கம் உறவுகளே, வீட்டில் நாங்கள் எப்படி சுவையான தக்காளி பழ சோஸ் இலகுவான முறையில் செய்து கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்களை முதலில் பார்ப்போம். தக்காளி பழங்கள் நன்கு பழுத்ததாக இருக்க வேண்டும், 1 கிலோ. சிறிதளவு உப்பு, சிறிதளவு சீனி, சிறிதளவு மிளகாய்த்தூள் மற்றும் வினிகர் இதற்கு தேவை. தக்காளி பழங்களை முதல்ல நல்லா கழுவிக்கொள்வோம். கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்க. பெரிய துண்டுகளாக வெட்ட வேண்டாம், சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட வேணும். இந்த துண்டுகளை நாங்கள் சட்டியில் போட்டு அடுப்பை மூட்டிக்கொள்ளுவோம். சிம்மில் தான் விட வேணும், அதை விட கூடுதலாக நீங்கள் விட வேண்டாம். நல்லா கிளறிக்கொள்ள வேணும். கிளறிட்டு நாங்கள் அப்படியே ஒரு மூடியால் மூடி விடுவோம். ஒரு 5 நிமிடங்கள் இப்படியே விடுவோம். அந்த தண்ணீரோடு அப்படியே சேர்ந்து அவிந்து கொள்ளும். 5 நிமிடத்துக்கு பிறகு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் திரும்ப கிளறி விடுவோம். ஏனென்றால் மேலே உள்ள தக்காளி பழ துண்டுகள் கீழே போக வேணும், அப்போ தான் நல்லா ஆவியும். மீண்டும் ஒரு 3 நிமிடங்கள் மூடி விடுவோம். இன்னும் நல்லா அவிய வேணும். இப்போ திரும்ப கிளறி விடுறேன். ஓரளவு அவிஞ்சிட்டுது. இப்போ திரும்ப நல்லா கிளறி விடுவோம். நான்ஸ்டிக் பேனுன்றபடினால் அடி பிடிக்காது. மற்ற பேனுன்னு சொன்னால் நீங்கள் அடிக்கடி கிளறி விட வேணும், அடி பிடிக்க பார்க்கும் சில நேரம். கரண்டியின் பின்பகுதியால் நல்லா மசிச்சு கொள்ள வேணும். இப்படி மசிச்சு கொள்ள வேணும். சின்ன சின்ன துண்டுகள் அவியாமல் இருந்தால் அதுவும் மசிஞ்சு கொள்ளும். நல்லா மசிச்சு கொள்ளுங்க. திறந்தபடியே 1 நிமிடத்துக்கு இப்படியே கொதிக்க விடுவோம். பிறகு எங்களுடைய அடுப்பை ஆஃப் பண்ணி கொள்ளுவோம். நல்லா ஆறட்டும், ஆற விட வேணும். நல்லா ஆறினா பிறகு தான் நாங்கள் இதை மிக்சியில் போட்டு அரைக்க வேணும். ஆகவே திறந்தபடி விடுவோம். 10 நிமிடங்கள் ஆற விடுவோம். ஆறிட்டுது. இதை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைத்து கொள்ள போகிறோம். பெரிய மிக்சி ஜாரை பயன்படுத்தலாம். அரைத்த இந்த விழுதை திரும்ப நாங்கள் சட்டியில் போட்டு சூடாக்கி கொள்ளுவோம். சிம்மில் தான் வச்சுக்கொள்ளுங்க. ஹீட்டில் விடக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் கிளக்கி கொண்டே இருக்க வேணும். 1 கிலோ தக்காளி எடுத்தனா இதுக்குள்ள 1 தேக்கரண்டி உப்பு, 2 மேசைக்கரண்டி சீனி போட்டுக்கொள்கிறேன். நல்லா கிளக்கி விடுவோம். இப்போ இதோட நாங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்து கொள்ள போகிறோம். இது நீங்கள் கடைகளில் வாங்கி கொள்ளலாம். இதில் 2 மேசைக்கரண்டிகளை நான் விட்டுக்கொள்கிறேன். ஒரு கிலோவுக்கு 2 மேசைக்கரண்டி போதுமானது. இப்போ நல்லா கிளக்கி விடுவோம். ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய் தூளை சேர்த்து கொள்ளுவோம். அப்போ தான் மெல்லிய ஒரு உரைப்பு எங்களுக்கு வரும். நல்லா கலந்து விட வேணும்.
தொடர்ந்து கிளறிக்கொண்டே இருக்க வேணும். நல்லா கொதிக்கட்டும். சரியான பதத்தை செக் பண்ணி கொள்ளுவோம். சிறிதளவு சோஸை ஒரு சில்வரில் விடுங்கோ. ஆறினா பிறகு விரலால் அப்படி நடுவிலே ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்கோ. அந்த கோடுகள் இரண்டும் ஒட்டக்கூடாது. இப்படி நடுவிலே அந்த கோடு புறம்பாக தெரிய வேணும். அந்த பதம் சரியான பதமாக இருக்கும் இந்த தக்காளி சோஸுக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி கொள்ள முடியும். இப்போ நாங்கள் அடுப்பில் இருந்து இறக்கி கொள்வோம். இந்த போத்தில் ஒரு கிளாஸ் போத்தில் தான் நான் எடுத்திருக்கிறேன். கிளாஸ் போத்தில் தான் நல்லது. இது புளிப்பு சுவை வினிகர் சேர்த்தபடினால கிளாஸ் போத்தில் தெரிவு செய்திருக்கிறோம். ஃப்ரிட்ஜிலையும் வச்சுருக்கலாம், நார்மல் கிளைமேட்லேயும் நீங்கள் வச்சுருக்கலாம். நார்மல் கிளைமேட் என்று சொன்னால் 1 மாத காலத்திற்கு பழுதுபடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தால் 3 மாத காலங்களுக்கு பழுதுபடாமல் இருக்கும். ரொட்டி, பான், சப்பாத்தி போன்றவற்றுக்கு தொட்டுக்கொள்ள இது டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்கள் செய்து பார்த்துட்டு கொமெண்ட்டில் குறிப்பிடுங்க அதை பற்றி.